ஆரோக்கியமான வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? இந்த சின்ன உலக்கில் அரை உலக்களவு வெந்தயம், அதே அரை உலக்களவு உளுந்து, அதுக்கு ஒரு உலக்களவுக்கு புழுங்கல் அரிசி, இது ரெண்டையும் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உலக்கில் நான் 2 உலக்களவு கருப்பட்டி தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம சைடில் காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த வெந்தயம், உளுந்து, அரிசி எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி இந்தளவு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதோட சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதோட அந்த அரிசி எல்லாம் நல்லா வெந்து வரணும். இந்த அளவு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு 1 பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற அந்த கருப்பட்டி பாகையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கிண்ணதுக்கப்புறம் நல்ல சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் அது ஒரு அரை கப் அளவு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அது எப்படி ரெடி ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம்னா, நல்லா நம்ம கையை தண்ணியில் தொட்டு அந்த களியில் வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுனாலே நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.